ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் மேனாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்களினுடைய அரசியல் மற்றும் அறிவியல் ஆலோசகராக இருந்தவர் மற்றும் தேர்தல் அரசியல் பகுப்பாய்வாளர் பொன்ராஜ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ஜீவா. சார், முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் கரூர்ல பேசியிருக்கிறாரு. அதில் கரூரில் அந்த சம்பவத்திற்கு காரணமே அன்றைய அரசும் காவல்துறையும் தான். அந்த போலீஸ் என்னை தடுத்து நிறுத்தி இருக்கலாம், அவங்க பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு என்னை அங்க கூட்டி போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விமர்சனத்தை அவர் முன் வச்சிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எனக்கு என்ன இதுல ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, ஒரு மனிதன் 41 பேருடைய உயிரிழப்புக்கு காரணமாக இருந்துவிட்டு அந்த சம்பவம் நடந்தவுடன் பின்னங்கால் பிடரில் எடுக்க ஓடி சென்று ஒளிந்து கொண்டு இன்றைக்கு இன்று வரை இன்றைக்கு கரூர் வரும் வரை பேசும் வரை கூட ஒரு சிறிய வருத்தமோ ஒரு ஒரு குற்ற உணர்வோ இல்லாமல் ஒரு மனிதன் இருக்கிறார் என்று சொன்னால், அப்படிப்பட்ட ஒரு மனிதன் எப்படி மக்களின் தலைவனாக மாற முடியும்? இது ஒரு ஒரு தலைவனுக்குரிய பண்புலன்கள் இருக்கிறதா என்று கேட்டால், ஒட்டுமொத்தமாக இது அடுத்தவர்கள் மேல குற்றச்சாட்டை தெளித்து விட்டு பிரச்சனை என்று வந்தவுடன் தலைதெறிக்க ஓடி செல்பவன் தலைவன் அல்ல. பிரச்சனைகளை நின்று சமாளித்து அந்த பிரச்சனைகளுக்கு மத்தியிலே அந்த பிரச்சனையை தீர்ப்பவன் தான் தலைவன். பிரச்சனைன்னு வந்த உடனே ஓடிட்டு வெற்றி வந்தவுடன் அந்த வெற்றி முழுவதும் என்னால் தான் என்று சொல்லுவன் எவனோ அவன் தலைவன் இல்லை என்று டாக்டர் கலாம் அவர்களே சொல்லியிருக்கிறார். அப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஒரு போலீஸ் பெரம்பலூர்ல என்னை தடுத்தது, அங்கு சென்றால் அசம்பாவிதம் நடந்துவிடும் என்று என்னை ஏன் தடுக்கவில்லை என்று கூசாமல் போய் சொல்கிறார். ஏன்னா சட்டமன்றத்திலே போய் சொன்ன இந்த ஜோசப் விஜய் எப்படி மக்கள் மன்றத்திலே உண்மை பேசுவார்? அப்ப இப்படி கூசாம போய் சொல்றாரு அப்படின்னா, ஏற்கனவே 27,000 பேர் கிரௌடு காலையில இருந்து காத்து கிடக்கான். நீங்க வர்றேன்னு சொன்னது 12 மணிக்கு, வந்தது நைட்டு 7:30 மணிக்கு. ஏற்கனவே 27,000 பேர் அங்க காத்துக்கிட்டு இருக்கான். கூட்டம் பயங்கரமான கூட்டமா இருக்கு. நீங்க ஒரு 10,000 பேரை கூட்டிட்டு வர்றீங்க. நீங்க 200 மீட்டருக்கு முன்னால இதுக்கு மேல போகாதீங்க, போனா கிரௌடு பஸ்ட் ஆயிரும்னு சொன்னது டிஎஸ்பினா டெப்டி சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ். அவர் காவல்துறையில ஒரு டிஎஸ்பியா இருக்கவர். அவர் சொன்னது உங்க காதுல விழுகலையா? அவர் சொன்னதை பைபாஸ் பண்ணி நான் போய்த்தான் ஆவேன் என்று முடிவெடுத்தது தான் குற்றமே இங்கே சம்பவம் நடப்பது காரணமாக அமைந்தது. அந்த முடிவை எடுத்தது விஜயா? அந்த முடிவு எடுத்தது ஆதவர்ஜனாவா? அந்த முடிவு எடுத்தது புஷியானந்தா? யார் முடிவெடுத்தார்கள் என்பதை பற்றி தானே விசாரணையே. அப்ப போலீஸ் தடுத்தும் காவல்துறையினுடைய எச்சரிக்கையை மீறி நீங்கள் உள்ளே சென்றதுதான் இந்த விபத்திற்கு காரணம் என்பதுதான் இங்கே குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டை நீத்து போக சொல்லும் பொழுது தங்கள் இன்றைக்கு முதல்வராக இருக்கக்கூடிய திரு ஜோசப் விஜய் அவர்கள் இன்றைக்கு தமிழக காவல்துறை மீதே குற்றம் சாட்டி என்ன வழியை திரு ஆதவர்ஜனா சுமத்தினாரோ, தமிழக காவல்துறை மீது குற்றம் சுமத்தினாரோ, அதே மாதிரி இன்றைக்கு திரு ஜோசப் விஜய் அவர்கள் காவல்துறை மீது குற்றம் சுமத்தி இருக்கிறார். காவல்துறையுடைய எச்சரிக்கையை மீறி சென்றது, அந்த முடிவை எடுத்து மக்கள் மீது அந்த மிகப்பெரிய பஸ்ஸை கொண்டு போய் இடித்து அந்த நெரிசலை ஏற்படுத்தியது திரு விஜயா, திரு ஆதவர்ஜனாவா, திரு புஷியானந்தா? இப்ப இதுதான் அந்த கேள்வி ஆதாரமே. இப்ப அந்த ஆதாரத்தை பற்றி எந்த விதமான ஒரு சிறு குற்ற உணர்வு கூட இல்லாமல் இன்றைக்கு திரு விஜய் அவர்கள் பேசுவது, விஜய் எப்படிப்பட்ட ஒரு மனிதர் என்பது இன்றைக்கு இதை பார்க்கக்கூடிய மக்களுக்கு விளங்கும். இந்த சம்பவம் நடந்தவுடன் ஒரு தலைவனாக இருந்தால் என்ன செய்திருக்க வேண்டும்? போலீஸ் சொன்னாலும் சரி, யார் சொன்னாலும் சரி, நான் இங்குதான் இருப்பேன், என்னை முடிந்தால் கைது செய்யுங்கள், நான் ஆஸ்பத்திரிக்கு வருவேன், நான் மக்களை பார்ப்பேன், நான் மக்களோடு இருப்பேன் என்று சொன்னால் அவன் தலைவன். பின்னங்கால் பிடரில் அடிக்க திருச்சி ஏர்போர்ட்ல 30 பேர் இறந்துட்டாங்க சார் என்று நிருபர்கள் சொல்லும் போது கூட
கண்டும் காணாதபடி ஓடி ஒளிந்து கொண்டது யார்? 3 நாட்கள் வெளியே வராமல் வீட்டுக்குள்ளேயே கிடந்து கடைசியில் குருமூர்த்தியை சந்தித்து பேசிய பின்பு வெளியே வந்து வீடியோ போட்டது யார்? இதே ஜோசப் விஜய் தான். குருமூர்த்தியை சந்திச்சு பேசினாரா அப்ப சார்? செய்ததெல்லாம் செய்துவிட்டு இன்னைக்கு ஆமா சார். அப்புறம் அன்னைக்கு நியூஸ் வந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு குருமூர்த்தியை அன்னைக்கு சந்திச்சு பேசிய பிறகுதானே இவங்க வந்து அதுக்கப்புறம் தானே வீடியோ 3 நாள் கழிச்சு தானே வீடியோ போட்டாங்க அவங்களுடைய டைரக்ஷன் படி. அதுக்கப்புறம் தானே ஆதவர்ஜுனா இங்க இருந்து கொண்டு சிபிஐல கொண்டு கேஸை கொண்டு மாட்டி விட்டது விஜய. சோ இங்க வந்து இருக்கக்கூடிய முதலமைச்சர் எந்த ஒரு கட்சி தலைவரும் தன் தொண்டர்கள் சாக மாட்டார்கள் என்று பெருந்தன்மையோடு நடந்து கொண்டார். அப்படி பெருந்தன்மையோடு நடந்து கொண்ட திரு மு.க. ஸ்டாலின் அவர்களைத்தான் இன்றைக்கு சிறுமைப்படுத்தி கீழ்த்தரமாக அவமானப்படுத்தி ஒரு பழியை தூக்கி திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மேல போடக்கூடிய ஒரு நபராக இந்த திரு ஜோசப் விஜய் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இன்றைக்கு வரை அவரிடமிருந்து ஒரு வருத்தமோ ஒரு மன வருத்தமோ ஒரு குற்ற உணர்வோ எதுவுமே இல்லை என்பதுதான் ஒரு ஆர்டினரி ஹியூமன் பீயிங்க்கு அந்த குற்ற உணர்வு வரும். ஆனா இவர் எக்ஸ்ட்ராடினரி ஹியூமன் பீயிங்காக இருப்பார் போல தெரிகிறது. அப்ப அந்த எக்ஸ்ட்ராடினரி ஹியூமன் பீயிங்காக இருக்கக்கூடியவருக்கு இந்த குற்ற உணர்வே இல்லை. ஒட்டுமொத்த பழியும் திமுக மேல் போட்டு இதை பற்றி ஒரு சட்டசபையில் விளக்கம் அளிக்க வேண்டிய கடமையை செய்தார் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். ஏன் லேட்டாக வந்தார்? இவர் லேட்டாக வந்ததனால் தான் அவ்வளவு கூட்டம் கூடியது என்பதை இன்று வரை மக்கள் சொல்கிறார்கள். அப்ப எதுவுமே செய்யாதது போல இவர் வந்து ஜனநாயகன் படம் ஷூட்டிங் எடுக்காதது போல இவர் ட்ரெய்லர் விடும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு சூழலை கிரியேட் பண்ணது மு.க. ஸ்டாலினா? இவர் ஜனநாயகம் படத்துல வந்து ட்ரெய்லர் எடுத்து இப்படிப்பட்ட ஒரு பிளான் பண்ணது வந்து மு.க. ஸ்டாலின் அவர்களா, இல்ல உதயநிதி ஸ்டாலினா, இல்ல ஜனநாயகன் படத்திற்கு பண உதவி செய்தது திரு செந்தில் பாலாஜியா, தயாரிப்பாளரா செந்தில் பாலாஜி? யார் மீது யார் பழி போடுகிறீர்கள்? இன்றும் வந்து நான் வந்து குற்றமற்றவன் என்பது போல மக்கள் மத்தியிலே பேசக்கூடியவராக ஒரு முதல்வர் இருக்கிறார் என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு நபரை நாம் தலைவராக பெற்றிருக்கிறோம் என்று நினைத்து பார்க்கும் பொழுது உண்மையிலே வேதனையாக இருக்கிறது. இவர்கள் இறந்தவர்களுக்கு அரசு வேலை கொடுக்கிறாராம். அரசு வேலைக்காக இங்க இருக்கக்கூடிய மாணவர்களும் இளைஞர்களும் இளம் பெண்களும் கிட்டத்தட்ட 3 வருடம் 4 வருடம் 5 வருடம் 10 வருடம் எல்லாம் படித்து அனைத்து புத்தகங்களையும் படித்து லைப்ரரியாக சென்று படித்து இரவும் பகலும் உறங்காமல் இருந்து அவர்கள் போராடி அந்த வேலைக்காக டிஆர்பி டெட்டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எழுதி அவர்கள் வந்து இன்றைக்கு அந்த வேலைக்கு வருகிறார்கள். கோச்சிங் சென்டர்லாம் போய் கோச்சிங் கிளாஸ் போய் கோச்சிங் சென்டர்ல போய் பணம் கொடுத்து படிச்சு வேலைக்கு படித்து வருகிறார்கள். இப்படி படித்து வரக்கூடிய இளைஞர்களும் இளம் பெண்களது இவர்கள்தான் உங்களுக்கு வாக்களித்தவர்கள். இவர்கள்தான் விஜய் வந்தால் எங்களுக்கு அனாதை ரட்சகன், ஆபத் பாந்தவன், இவர்கள் திமுக அதிமுகவிடமிருந்து எங்களை காப்பாற்றி விடுவார்கள், ஊழலிடமிருந்து விடுதலை பெற்று தருவார்கள் என்றெல்லாம் உங்களை போற்றி புகழ்ந்து உங்களுக்காக ரீல்ஸ் போட்டு மகிழ்ந்து ஷார்ட்ஸ் போட்டு மகிழ்ந்து உங்களுக்கு வாக்களித்தவர்கள். அவர்களது வாழ்க்கையில் நெருப்பள்ளி கொட்டி இன்றைக்கு 41 பேர்களது வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க வந்து அரசு பதவியை அவர்களது வாய்ப்புகளை நீங்கள் பறித்திருக்கிறீர்கள், பறிக்க போகிறீர்கள் நம் சில மணித்துறைகளில். அப்ப எப்படிப்பட்ட உங்கள் கூட்டத்தில் நெரிசலில் தவறான முன்னுதாரணம். ஒரு நடிகரை பார்க்க சென்ற கூட்டத்தில் நடிகரது தவறான ஒரு செயல்பாட்டினால் ஏற்பட்ட அந்த விபத்தில் இறந்தவர்களுக்கு நீங்கள் பண உதவி செய்தீர்கள், பொருளுதவி செய்தீர்கள், பண உதவி செய்தீர்கள், அவர்களை கூப்பிட்டு பேசினீர்கள். சரி, ஓகே. அது கூட சிபிஐ கேஸ் நடக்கும்போது செய்தது சாட்சியை கலைப்பதற்கு ஈடானது. ஆனால் இன்றைக்கு அரசு வேலை வாய்ப்பு கொடுக்கிறேன் என்று சொல்வது எப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய கடைந்தெடுத்த ஒரு துரோகம் என்பதுதான் இன்றைக்கு இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் உங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கும் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு துரோகத்தை இந்த திரு உதயநிதி திரு ஜோசப் விஜய் அவர்கள் செய்ய போகிறார் என்பதை நினைக்கும் பொழுது உண்மையிலேயே எப்படிப்பட்டவர்கள் கையில் ஆட்சி அமைந்திருக்கிறது என்பதை பார்த்து நினைக்கும் பொழுது உண்மையிலே இரத்த கண்ணீர் வடிக்க வேண்டும் என்ற
எண்ணம் வருகிறது. இது மக்கள்கிட்ட எடுபடுதா சார்? இப்ப அவர் பேச பேச அந்த முன்னாடி உட்கார்ந்திருக்க பெண்கள்லாம் எந்திரிச்சு கை தட்டுறாங்க. எல்லா செத்து போனவங்க எல்லாரும் என்னைய ஸ்கிரீன்ல பார்த்து முத்தம் கொடுத்தவங்க, மேகசின்ல என் படத்தை பார்த்தாலே அப்படியே விஜய் மாமா விஜய் மாமான்னு பண்ணவங்க, அவங்கள இழந்துட்டு நாங்க நிக்கிறோம் அப்படின்னு இவங்க எல்லாரும் சாகுறதுக்கு நீங்க தானே காரணம். ஐயோ எங்க எங்க ஆட்களை எங்க எங்க பிள்ளைங்களை நீங்க கொலை செஞ்சுட்டீங்களேங்கிற டோன்ல அவர் பேசுறாரு. அந்த பெண்கள்லாம் ஆரவரிக்கிறாங்களே. சரிங்க, அவங்களெல்லாம் இழந்தப்ப நின்னீங்களா நீங்க? நீங்க எங்க நின்னீங்க? அவங்க இழந்தப்ப நின்னது யாரு? நின்னது வந்து திரு மு க ஸ்டாலின்ல நின்னாரு, திரு செந்தில் பாலாஜில நின்னாரு, திரு உதயநிதி ஸ்டாலின்ல வந்தாரு. நீங்க எங்க நின்னீங்க? நீங்க ஓடிட்டீங்களா? நீங்க ஓடிட்டீங்க. ஆதவர்ஜனா ஓடியாச்சு, புஷியானது தலைமறைவு, ராஜ்மோகன் 1.5 மாசம் 2 மாசம் தலைமறைவு. எங்கெங்க நீங்க எங்க நின்னீங்க? மக்கள் மத்தியில எங்க நின்னீங்க சொல்லுங்க. இன்றைக்கு வரைக்கும் நீங்க நிக்கிறீங்களா? இன்றைக்கு வரைக்கும் நீங்க நிக்கிறீங்களா சொல்லுங்க. இல்ல. அப்ப எப்படி வந்து நீங்க நிக்கிறீங்கன்னு சொல்றதை ஏற்றுக்கொள்வது? அப்ப உங்களுடைய உங்களுடைய வாக்கு மூலம் உங்களுடைய பேச்சு, உங்களுடைய செயல் அத்தனையுமே வந்து இந்த 41 பேருடைய உயிரிழப்பிற்கு காரணம் நீங்கள் இல்லை. ஒட்டுமொத்த பழியையும் தூக்கி திரு மு க ஸ்டாலின் மேலையும் திரு செந்தில் பாலாஜி மேலையும் நீங்கள் போடுகிறீர்கள். காவல்துறை இப்போது காவல்துறை மீது போடுகிறீர்கள் என்று சொன்னால் எப்படிப்பட்டவர்களாக, எப்படிப்பட்ட ஒரு தலைமை பண்பு மிக்கவர்களாக நீங்கள் மக்கள் மத்தியில் கண்டறியப்படுவீர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். கொஞ்சமாவது ஒரு நாலேஜ், கொஞ்சமாவது ஒரு காமன் சென்ஸ் இருக்கக்கூடிய எந்த நபரும் உங்களது வாக்குவாதத்தை, உங்களது இந்த முட்டு கொடுப்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் சொல்லுங்க பாப்போம். எந்த வகையில ஏற்றுக்கொள்ள முடியும்? கூட்டத்துக்கு வந்தது லேட்டு, 12 மணிக்கு வர்றேன்னு சொன்னது புசியானது, வந்தது 7:30 மணிக்கு, வரும்போதும் காவல்துறை எச்சரிக்கை, இங்க போகாதீங்கன்னு சொல்லி எச்சரிக்கிறாங்க. 200 மீட்டருக்கு முன்னாலே நின்று பேசிருங்கன்னு சொல்றாங்க. அதையும் மீறி முடிவெடுத்து போனது நீங்க. கூட்டத்துல நெரிசல் வந்த உடனே தப்பிச்சு ஓடுனது நீங்க. கண்ணு முன்னால செத்து விழுகிறாங்க, அதை பார்த்து இறங்கி மக்களுக்கு உதவி செய்யாமல் ஓடியவர்கள் பேருக்கு தலைவன் என்று சொல்ல முடியுமா? தைரியமா சொல்ல முடியுமா? அப்படி சொல்லியிருந்தா உங்க தாவேக்கா தமிழ்நாடு முழுக்க ஜெயிச்ச தாவேக்கா ஏன் கரூர்ல ஜெயிக்கல? ஏன் நீ கரூர் விஜயபாஸ்கர் ஜெயிச்சவர் இன்னைக்கு அவரை விலைக்கு வாங்கியிருக்கீங்க சொல்லுங்க. எப்படி வாங்கப்பட்டார்? சோ தூய சக்தி என்று சொல்லிக்கொண்டு நீங்கள் சொல்வது அத்தனையும் பொய்யுரை, நீங்கள் சொல்வது அத்தனையும் அடுத்தவர்கள் மேல் பழி. அப்ப இப்படியெல்லாம் போடக்கூடியவர்கள் எப்படிங்க ஒரு தலைவனாக இருக்க முடியும்? ஒரு தலைவன் என்று சொன்னால் பிரச்சனை என்று வரும்போது நின்று போராடுவோன் தான் தலைவன். பின்னங்கால் பரிடரிக்க ஓடுவோன் தலைவன் அல்ல. அந்த உதாரணத்தை மக்கள் மத்தியில் காண்பித்து விட்டு இப்பொழுது வந்து வீராவாசமாக பேசுவது, நான் வந்து நினைவு சின்னம் அமைப்பேன். நினைவு சின்னம் அமைங்க, இந்த உலகம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு கல்வெட்டுல எழுதி வைங்க, 41 பேர் சிறந்தது காரணமான நான் தான் என்று எழுதி வைங்க. வரக்கூடிய எதிர்கால சந்ததி அதை படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். யார் செத்தது, எதற்காக செத்தார்கள் என்று தெரிஞ்சு கொள்ளட்டும். வீர மரணம் அடைந்து போராட்டத்தில் ஈடுபட்டு இந்திய நாட்டின் விடுதலைக்காக போராட்டத்தில் ஈடுபட்டு செத்தார்களா? இல்ல முல்லை பெரியார் டேமுக்காக போராடினாங்களா? மேகதாது டேமுக்காக போராடி செத்தார்களா? இல்ல நிதி திணிப்பை எதிர்த்து போராடி செத்தார்களா? இல்ல மாநில உரிமைக்காக போராடி செத்தார்களா? இல்ல ஒரு நடிகரை பார்க்க வந்து செத்தார்களா என்று வருங்கால சந்ததி அதை பார்த்து தெரிந்து கொள்ளட்டும். நினைவு சின்னம் எழுப்புங்கள் திரு ஜோசப் விஜய் அவர்களே, நினைவு சின்னம் எழுப்புங்கள். ஆனால் என்ன ஒரு ஒரு துரதிருஷ்டம் என்று சொன்னால், இன்று வரை இந்த 41 பேர் மரணத்திற்கு நான் காரணமில்லை என்று நம்பக்கூடிய ஒரு மனிதராக இருப்பவர் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிறார் என்பதுதான் உண்மையிலேயே மிகவும் ஒரு வேதனைக்குரிய விஷயம். முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய அந்த கரூர் பேச்சு எதை உணர்த்துகிறது, எதற்காக சென்றிருக்கிறார், அவர் கூறிய கருத்துக்களை எப்படி பார்க்க வேண்டும் என்பதெல்லாம் குறித்து விரிவாக உங்க கருத்துக்களை முன் வச்சீங்க. மிக்க நன்றி சார்.